இது சீசனிங் பண்ணது ரேட்டு 380 ரூபா தான். 10 இன்ச்சு கல் இது. 7 குழி உள்ளது இரும்பு கடாயி. இதோட ரேட் வந்து 190 ரூபா. 9 இன்ச்சு ஆப்பாசிட்டி இது. பினிஷிங் நல்லா இருக்கும். ஊத்தாப்ப கல் இதோட ரேட் 250 ரூபா. அடுத்து தோசை பரட்டி 60 ரூபாயில இருந்து இருக்கு. இது பிளாட்டா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இது பலகாரம் செய்யறதுக்காக உள்ளது. இது வெறும் 450ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 4 இன்ச்சுல இருந்து 10 இன்ச்சு வரையும் இருக்கு. 110 ரூபாயில இருந்து இருக்கு. இது 8 இன்ச்சு 9ல இருக்கு. எவ்வளவு பெருசுனால இருக்கு. தோசை கல் 11 இன்ச்சுங்க இது. இதோட ரேட் வெறும் 190 ரூபா தான். இது சின்ன சைஸ் 11 இன்ச்சு வந்து 250 ரூபா. 12 இன்ச்சுல இருக்கு 320 ரூபாயில இருக்கு. 10 இன்ச்சு 480 ரூபா. கிரில் பண்றது 450ல இருந்து இருக்கு. இது கொஞ்சம் பிளாட் சைஸ். இது பித்தளை முறுக்கச்சுங்க. திருகு டைப். இது சுத்திர முறுக்கச்சு உள்ள போடுறது இது இல்ல. அடுத்து மர கட்டையில உள்ளது. இது ஈஸியா இருக்கும். கையெல்லாம் வலிக்காது. அதுல இடியப்ப கட்டை மரத்தலானது. காரக்குடி சின்னது பேரு. ஊதுபத்தி ஸ்டாண்டு கடாய் சின்ன கடாய் இது. அடுத்தடுத்த சைஸ் இருக்கு. 550லயும் ஸ்டார்டிங் இது. உருளைக்கிழங்கு மசீரது இது வெறும் 100 ரூபாய் தான். எண்ணெய் காய்ச்சிற சட்டி இது. இதுல சின்னதுல இருந்து எவ்வளவு பெருசு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த அஞ்சரை பெட்டி பலகார சட்டிங்க இது. குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். பிளாட் சைஸ் வேணாலும் பிளாட்லயும் இருக்கு. வெறும் 190 ரூபாயில இருந்து இது ஆரம்பம். நம்ம கடை ஃபேமஸான கருங்காலி மத்து, உருட்டு, தயிர் மத்து. இதுலயே ஹோட்டலுக்கு உள்ளது பெரிய சைஸ் இருக்கு. செட்டு முறுக்கச்சி, பஞ்சமுகச்சின்னு சொல்றாங்கல்ல, அதிரசம் புளிய கட்டை, இடியப்பம் விக்கிறது இது. இது ஓலை பக்கடாவும் இருக்கு. காரா புத்தி இருக்கு. இதுல இரும்பு முறுக்கச்சி உடனே அலம்பிட்டு யூஸ் பண்ணலாம். வெங்காயம் வதக்கணுமோ கஞ்சியில் ஊற வைக்கணுமோ அந்த அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல ரவா தோசை ஊத்துறது. அதுலயே தோசை கல்லு. இது கேஸ் ட்ரெயின். இதுலயே கிரைண்டிங் மாடல். இது பிள்ளைங்க சாப்பிடறதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அஞ்சரை பெட்டி முறுக்கச்சி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சில்வர் மாவு சொல்லடப்பாது. நம்மளே சொந்தமா வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனால பொருட்கள் காரமாகவும் நியாயமாகவும் விலையில கிடைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நாங்க மல்டி ஷிவான மணிக்கு நம்ம கும்பகோணத்துல உள்ள நியூ சொர்ண விலாஸ் தான் வந்திருக்கோம். இங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்போம். இங்க வந்து இரும்பு பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், அப்புறம் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் இது எல்லாமே கிடைக்கும். நம்ம கும்பகோணத்துல இரும்பு பாத்திரங்கள் வந்து நிறைய ஃபேமஸ். நம்ம கும்பேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலயே இந்த கடை இருக்கு. நம்ம தஞ்சாவூர் டு கும்பகோணம் மெயின் ரோட்ல புதுசா வந்து அஸ்வின்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து நம்ம சொர்ண விலாஸ் கடை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ வந்து என்னென்ன பொருள்லாம் வந்து தீபாவளிக்காக வந்து ஸ்பெஷலா வந்திருக்குன்னு பார்க்கலாம். தீபாவளிக்கு பலகாரங்கள் செய்யறதுக்காக நிறைய வந்து இந்த பொருள்லாம் வாங்குவீங்க. சோ அதெல்லாம் வந்து இந்த கடையில சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். ரொம்ப வருஷமா இந்த கடை இருக்கு. வீடியோக்குள்ள போயிட்டு மத்த எல்லாம் அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். நான் உங்க பேர் சொல்லுங்க, உங்க கடை பேர் சொல்லுங்க, எந்த லொகேஷன்ல இருக்கு? என் பேரு மாணிக்கம். கும்பேஸ்வரம் கோயில் தெற்கு வீதியில நியூ சொர்ண விலாஸ் இரும்பு பாத்திர கடை தான் நம்ம கடை. இது பாரம்பரியமான கடை. தாத்தா, அப்பா, அதுக்கு அடுத்தது நான் 3 தலைமுறையா இருக்கு. நம்மளே சொந்தமா வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனால பொருட்கள் காரமாகவும் நியாயமாகவும் விலையில கிடைக்கும். ஜாமான் நல்லா இருக்கும். எல்லா ஜாமானுமே சரி. இரும்பு முறுக்கச்சி, தோசை கல்லு எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அதே மாதிரி பித்தளை ஐட்டமும் இருக்கு. பித்தளையில முறுக்கச்சி, ஊதுபத்தி போடுற ஸ்டாண்டு, பித்தளை பல்லாங்குழி, அது மாதிரி பித்தளை பாத்திரத்துல வந்து காஃபி டவரா செட்டு, இது மாதிரி இரும்பு பாத்திர கடை, இரும்பு பாத்திரத்துல ஐட்டத்துல எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட. ஹோட்டலுக்கு தேவையான ஜாமானும் நம்மள்ட்ட இருக்கு. ஒன்னொன்னா டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து தோசைகள் காட்டுறேன். இரும்பு தோசைகள், செங்கோட்டை இரும்பு. இது சீசன் பண்ணது. வாங்கிட்டு போனோடனே உடனே யூஸ் பண்ணலாம். இது வந்து சைஸ் வந்து 10 இன்ச்சு. இதுதான் ஸ்டார்டிங் சைஸ். 11, 12 என்ன சைஸ் வேணாலும் இருக்கு. போனோடனே நீங்க கழுவிட்டு அப்படியே சும்மா வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து முன்னெல்லாம் பழகிட்டு இருக்கணும். கஞ்சி போட்டு வெங்காயம் தேய்ச்சி அது இதெல்லாம் பழகணும். இப்ப அதெல்லாம் தேவையில்லை. சீசன் பண்ணியே நாங்க கொடுக்கறதுனால நீங்க போய் வாங்கிட்டு போய் உடனே யூஸ் பண்ணலாம். இது வந்து 380ல இருந்து இருக்கு. 380, 450, 550, 650. அதாவது இந்த 10 இன்ச்சுல இருந்து 15 இன்ச்சு 16 இன்ச்சு வரையிலும் இதே மாதிரி இதே கல்லுலயே இருக்கு. நீங்க அதுக்கு மேல கல்லுக்கு ஹோட்டல் கல்லு வேணாலும் இருக்கு. அதே இதுல சீசனிங் பண்ண கல்லு தான் இதுவும். பிளாட் மாடல்ல இது சின்னது 580 ரூபாய். இது 580ல இருந்து ஸ்டார்டிங். இதுக்கு அடுத்து பெரிய சைஸ் இருக்கு. இது அதுக்கு அடுத்த சைஸ். இது அதை விட ஹோட்டலுக்கு போடுறதுனாலும் போடலாம், இல்ல வீட்டுக்கு 2 பர்னர்ல போடுறதுனாலும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து சீசன் பண்ண கல்லு தான். உங்களுக்கு போனோடனே யூஸ் பண்ணலாம். காதெல்லாம் அதே இதுலயே வந்திருக்கும். கனமாவும் இருக்கும், அடி பிளாட்டா இருக்கும். உங்களுக்கு ரவா தோசை, அடை எது வேணாலும் வாக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது வந்து ஜாங்கிரி கடாயின்னு பேரு. ஜாங்கிரி மட்டும் இல்ல, ஃபிஷ் வறுக்கலாம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் இதுல வறுக்கலாம், ஃப்ரை பண்ணலாம், அடை வாக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இது வந்து அடி கனமா இருக்கும், ஹேண்டில் பண்றது ஈஸியாவும் இருக்கும். ரெண்டாவது வந்து காது வந்து அதே இதுலயே வந்துருக்கும், ஒட்டெல்லாம் கிடையாது. அதனால வாஷ் பண்ற. ரெண்டாவது அடியில பிளாட்டானால அடுப்புலையும் சீட்டிங் நல்லா ஆகும். பார்க்க போறது குழிப்பணியார சட்டிப்பா. இது 7 குழி உள்ளது. இது இரும்பு 7 குழி உள்ளது இரும்பு கடாயி. இது குழியா தான் இருக்கும். பிளாட்டா உள்ளது வார்ப்புல இருக்கு நம்மளுக்கு. இது குழியா தான் இருக்கும். அந்த காலத்துல உள்ள பணியார கடாயினா இதுதான். இதோட ரேட் வந்து 190 ரூபா. 9 இன்ச்சு ஆப்பாசிட்டி இது. பினிஷிங் நல்லா இருக்கும், மோல்டிங்கா இருக்கும். தனித்தனியா ஜாயின் பண்ணதெல்லாம் இருக்காது. ஒரே இது காது. இது யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. சீசனிங் பண்ணதுதான். இது போனோடனே யூஸ் பண்ணலாம். கிளம்பிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான் நீங்க. அடுத்து ஊத்தாப்ப கல்லு. இதோட ரேட் 250 ரூபா. அதாவது பிள்ளைங்களுக்கு காலை டிஃபன் லஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து ஆனியன் ஊத்தாப்பம், பொடி ஊத்தாப்பம், மசாலா தோசை அந்த மாதிரி 4மே வெரைட்டியா கொடுக்கலாம் நீங்க. அது மாதிரி உள்ளது. இது அடுத்து தோசை பரட்டி 60 ரூபாயில இருந்து இருக்கு, சின்னது. அடுத்து பட்டையா உள்ளது 80 ரூபா, 120 ரூபா எல்லா ரேட்லயும் இருக்கு. தோசை பரட்டி நம்ம இரும்புல காமிச்சோம்ல, அதுல இது வார்ப்பு 7 குழி வெறும் 350 ரூபா தான். இது பிளாட்டா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இது அப்படிதான் சீசனிங் பண்ணது. அலம்பிட்டு நீங்க யூஸ் பண்ண வேண்டியதான். அடுத்து
அடுத்து நம்ம பார்க்க போறது ஆப்போசிட்டி. நான் இரும்புல காமிச்சேன் ஆப்போசிட்டி, இது வார்ப்புல. இது கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்டியாவும் யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துல உள்ளது இந்த மாதிரி தான் ஆப்போசிட்டி. இப்பதான் ஹேண்டிலோட அந்த மோல்டிங்கோட வந்திருக்கு. இது அப்ப உள்ளது. இது கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ரேட் வந்து 250 ரூபா தான். 8 இன்ச்சு சைஸ் 250 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இதுல 10 இன்ச்சு வரை இருக்கு. இது பலகாரம் செய்யறதுக்காக உள்ளது. இது இப்ப தீபாவளி டைம்ங்கிறதுனால முறுக்கு பலகாரம் எல்லாமே செஞ்சுக்கலாம். இதுல இது வந்து கருகி போகாது. முறுக்கெல்லாம் செஞ்சீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கருகி போகாது, ஹீட் நிக்கும். நீங்க சிம்ல வச்சு எரிக்கலாம். குழிப்பணியார வார்ப்பு காமிச்சன்ல அதுல இது 9 குழி சதுரம், இதுல ரவுண்ட்லயும் இருக்கு. இது வெறும் 450 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. சாதா ரவுண்ட் 450, 580, 650 எல்லா ரேட்லயும் இருக்கு. குழி வெவ்வேறு தனித்தனியா வரும். ஃபேன் மாடல் டைப் 4 இன்ச்சுல இருந்து 10 இன்ச்சு வரையும் இருக்கு. இதுல கம்மி ரேட்லயும் இருக்கு. இதோட ரேட் 140 ரூபா, இது 190 ரூபா, இது 220, அது 280. நான் வெயிட் கம்மியா வேணாலும் 110 ரூபாயில இருந்து இருக்கு நம்மள்ட்ட. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த மொட்டைக்குன்னது. இது சின்னதுதான் முன்னாடி காமிச்சோம், இது பெரிய சைஸுங்க 8 இன்ச்சுல இருந்து. இது 2 பேர் உள்ளவங்களுக்கு சமைக்கிறதுக்காக உள்ளது. உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்காக உள்ளது. காது இல்லாதது, யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இது ரெண்டாவது பினிஷிங்காவும் இருக்கும். முன்னாடி பழைய இரும்பு மாரிலாம் இருக்காது. இதுவும் டைல போடுறது நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அதுலயே வந்து 4 சைஸ் இருக்குங்க. அதுலயே பெருசு இது 8 இன்ச்சு 9ல இருக்கு. எவ்வளவு பெருசுனால இருக்கு, 10ல இருக்கு, 11லயும் இருக்கு. இதெல்லாம் குழம்பு பண்றதுக்கு அதுக்காக உள்ளது. இது சில பேர் காதுல அந்த அழுக்கெல்லாம் தங்கும் அப்படிங்கறதுனால சில பேர் வாங்க மாட்டாங்க, அதுக்காக உள்ளதுதான் இது. 190 ரூபாயில இருந்து இருக்கு. 190, 220, 320, 420. தோசைகள் 11 இன்ச்சுங்க. இது இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம். இதுல சப்பாத்தி தான் போடலாம். இதுல தோசை ஊத்துனீங்கன்னா அது மெல்லிசா இருக்கிறதுனால உங்களுக்கு தீஞ்சு போகும். இதோட ரேட் வெறும் 190 ரூபா தான். இதுல ஹேண்டில் வச்சது இருக்கு, 250 ரூபா ரேட். ரொட்டிக்கல் சப்பாத்தி எல்லாம் போடுவாங்கல்ல, ஹேண்டில் உள்ளது. இது சின்ன சைஸ் 11 இன்ச்சு வந்து 250 ரூபா. 12 இன்ச்சுல இருக்கு, 320 ரூபாயில இருக்கு. இல்ல ஆப்போசிட்டி வார்ப்புல உள்ளது 9 இன்ச்சு 350 ரூபாயில இருந்து இருக்குப்பா. ஜுலைட் தவா இது 10 இன்ச்சு 480 ரூபா. கிரில் பண்றது 450ல இருந்து இருக்கு. 450 சின்னது. இது கொஞ்சம் மீடியம் சைஸ், இது 600 ரூபா வரும். இது கொஞ்சம் பிளாட் சைஸ் 750 ரூபா வருது. இது பித்தளை முறுக்கு வச்சுங்க, திருகு டைப். ரெண்டும் பித்தளை போட்டது. இது மேலையும் பித்தளை இருக்கும், அடியிலையும் பித்தளை தான் இருக்கும். 5 வில்ல தருவோம். வில்ல எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது புளியறதுக்கு கையெல்லாம் வெட்டாது. பழைய காலத்து முறுக்கச்சு. இது சுத்திர முறுக்கச்சு, உள்ள போடுறது. இது வில்ல புளியறதுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரெஸ் பண்ணி எல்லாம் புளிய வேண்டியதுல ஈஸியா இருக்கும். திருகுல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிங்க மட்டும் போதும். இதுலயே அடியில திருகு போட்ட மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தல அது உள்ளுக்குள்ள போடுறது, இது அடியில இருந்து திருகு எடுக்கிறது. இதுலயும் 6 வில்ல வரும். அதே மாடல் இது உள்ள போடுறது. இது திருகு மாடல். ஏன்னா மாவு ஒட்டிட்டு வராது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மாவு அதுல ஒட்டிட்டு வரும். நம்ம ஃபர்ஸ்ட் மாவு போடும் போதெல்லாம் உள்ள போட்டு அப்புறம் திருகணும். இது அப்படி இல்ல, ஒரு வாட்டி திருவிட்டீங்கன்னா மாவு நீங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதோட வில்லங்க அதெல்லாம் தேங்குலப்படி, முள்ளு முறுக்கு, ஓமப்படி, ஓலப்பக்கடா, நூடுல்ஸுக்கு உள்ளது. மொத்தம் 6 வில்ல இருக்கும். ஸ்டார் இருக்கு, உள்ளே இருக்கு ஸ்டார். அடுத்து மர கட்டையில உள்ளது. இது ஈஸியா இருக்கும், கையெல்லாம் வலிக்காது. இது மரத்துல சில பேர் கேக்குறாங்கல்ல, மாவு கொஞ்சம் தான் பிடிக்கும், ஆனா எவ்வளவு வேணாலும் நீங்க புளிஞ்சுக்கலாம், கை வலிக்காது. இது 5 கண் உள்ளது. அடுத்து 3 கண் உள்ளது, தனித்தனியா வரும். பிக்சடா உள்ளது. ஏன்னா அது வில்ல போட்டு எடுத்தீங்கன்னா மாவு உங்களுக்கு ஒட்டிட்டு வருங்கிறதுனால இதே மாரி கொடுக்குறாங்க. அதுல இடியப்ப கட்டை மரத்தலானது. இதுலயே கோவலை போட்டு இருக்கும். இது கோவலை போடாதது. இதெல்லாம் ரேட்டு வெறும் 190 ரூபா தான். இது 190 ரூபா. அந்த 3 முறுக்கு 5 முறுக்கு எல்லாமே 190 ரூபா தான். காரக்குடி வச்சுங்க, அடியில திருகு போட்டது. ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அச்சு, அதனாலதான் இந்த வருஷம் இதை காமிக்கிறோம். அச்சியும் ரொம்ப பினிஷிங்கா நல்லா இருக்கும். எல்லாமே இருக்கும். இதுல முறுக்கு இருக்கும், ஓம்படி இருக்கும், ஓலப்பக்கடா இருக்கும், எல்லாமே இருக்கும். இதோட விலை 580 ரூபா. காரக்குடி அச்சுன்னு இது பேரு. கீழே திருகு போட்டது, மேல கட்டை. ஊதுபத்தி ஸ்டாண்டு பித்தளையில இருக்கு. இதுலயே சில்வர்லயே இருக்கு. சில்வர்ல உள்ளது 90 ரூபா. இது பித்தளை உள்ளது 320 ரூபா. டபரா செட்டு காஃபி டபரா செட்டு வந்து 250 ரூபா. செட்டு 250 ரூபா. இது செட்டா வேணாலும் நம்மளுக்கு பாக்ஸோட கிடைக்கும். கடாய் சின்ன கடாய். இது ஸ்டார்டிங் ரேட்டு 200 ரூபாயில இருந்து இருக்கு. 200 ரூபாயில இருக்கு, 280 ரூபாயில இருக்கு, அடுத்து 450 ரூபாயில இருக்கு. அடுத்தடுத்த சைஸ் இருக்கு. குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். சின்ன குடும்பமா இருந்தா சின்னது போதும், 2 பேருக்குன்னா இது போதும். அதுக்கப்புறம் 3 பேர் 4 பேருக்கு உள்ளது. இதுலயே நீங்க வந்து பலகாரம் செய்யறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். 3 பேர் 4 பேர் தாங்க இருக்கோங்கிறதுனால இது முறுக்கு சுரத்துக்குலாம் இது ஈஸியா இருக்கும். வெறும் 420 ரூபா தான் ரேட். 10 இன்ச்சு சட்டி. இதுலயே 11 இருக்கு, 12 இருக்கு, 13 இருக்கு. அது தனியா நான் காமி. இந்தாலியா கடாய்ங்க 580லயும் ஸ்டார்டிங். இது 9ஆம் நம்பர். 580ல இருக்கு, 580, 650, 750. இது மீடியம் சைஸ் இது வரையும் இருக்கு. இதை விட பெருசு வேணும்னாலும் நம்மள்ட்ட இருக்கு. அதாவது இரும்பு பழக தெரியாதவங்களுக்கு இது ஈஸி. புதுசா சமையல்லாம் பழகுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இரும்பு அவ்வளவு சீக்கிரம் பழக தெரியாது, அதனால இது ஈஸி. அதுக்காக உள்ளதுதான் இது. சாப்பாடு குழந்தைங்களுக்கு சாப்பாடுக்கு பிசைறது, மசியறது, உருளைக்கிழங்கு மசியறது இது வெறும் 100 ரூபாய் தான். சப்பாத்தி வட்டுறது, புல்காலம் பண்றாங்கல்ல, இப்ப நான் காமிச்சேன்னா கடாய் இது காமிச்சேன்னா இதுல ஈரப்பதம் போட்டு டக்குன்னு ஈரப்பதம் போகிற அளவுக்கு இது 2-3 பபிள்ஸ் வரும். அதை பிரட்டி 2 வாட்டி போட்டு இதுல போட்டீங்கன்னா புல்காலம். எண்ணெய் இல்லாம சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லது. எண்ணெய் இல்லாம வாட்டி சாப்பிடலாம். இதுல இப்ப தோசைகள் எல்லாம் வரமாட்டேங்குதுல, அதுக்கு இது நல்லது.
இதுல லைட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் இது இதுல ஃபர்ஸ்ட் போட்டுட்டு 2 வாட்டி திருப்பி போட்டுட்டு இது ஈரப்பதம் போனதுக்கு அப்புறம் இது போட்டீங்கன்னு சொன்னா ஃபுல் கவரும். எண்ணெய் காய்ச்சிற சட்டி இது. இந்த மருதாணி எண்ணெய் எல்லாம் காய்ச்சிறாங்கல்ல அதுக்காக உள்ளது. எண்ணெய் காய்ச்சறதுக்கு இப்ப மொட்டை கடை நான் காமிச்சேன்னா அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மருதாணி இந்த டை பவுடர் எல்லாம் காய்ச்சிறாங்கல்ல அதுக்காக உள்ளது இது. இதுல சின்னதுல இருந்து எவ்வளவு பெருசு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நிறைய காய்ச்சறவங்களுக்கு இவ்வளவு பெருசு போதுமானது. டை பவுடர் காய்ச்சறதுக்கு இது போதுமானது. அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட சின்னது தேவையான அளவுக்கு நீங்க வாங்கிக்கலாம். அது இதோட ரேட்டு வெறும் 80 ரூபாய் ஸ்டார்டிங். 80 ரூபா, 120, 150. ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த அஞ்சரை பெட்டி பித்தளையில நல்ல வெயிட்டா இருக்கு. 50 கிராம் வரையும் கொட்டி வைக்கலாம். அதுல நீங்க யூஸ் பண்றதுக்கு ஈர கையோட இல்லாம யூஸ் பண்றதுக்காக ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு 1550. கிஃப்ட் பேக் பண்றது அந்த மாதிரி குடுக்கறவங்களுக்கு எல்லாம் கூட நீங்க கிஃப்டா கூட அது கொடுக்கலாம். இது சின்ன சைஸ், இதை விட பெருசும் இருக்கு. பலகார சட்டிங்க இது. சைஸ் வந்து 11 இன்ச்சு. இது 450ல இருந்து இருக்கு. நம்ம கடையில காமிச்சோம்ல அது 400 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். இது 450ல இருந்து இருக்கு. 450ல இருக்கு, 550ல இருக்கு. குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். 2 பேர் 3 பேர்னா இது ஒரு 4 முறுக்கு சுத்தலாம். இதுல ஒரு 7 முறுக்கு சுத்தலாம். 550 ரூபாய் இதோட ரேட்டு மீடியம் சைஸ். அதுக்கப்புறம் இன்னும் பெருசு வேணாலும் பெருசு நம்மள்ட்ட இருக்கு 650 ரூபாய். இது 10 முறுக்கு போல போடலாம். என்னடா பலகார சட்டியே காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. தீபாவளிக்கு ஒரு தடவைனாலும் நம்ம வீட்டுல செய்யணுங்கிறதுக்கு தான் அது. அதுலயே வந்து சின்னதும் இருக்கு. உங்களுக்கு பிளாட் சைஸ் வேணாலும் பிளாட்லயும் இருக்கு. இதுலயே குழி வாட்டத்துலயும் இருக்கு. இது வேற 600 ரூபாயில இருந்து இருக்கு. இது பெருசு, ஆக பெருசு. இது பிளாட் சைஸ். நீங்க ஜாங்கிரி மாரி பலகாரம் செய்யறது, அதிரசம் அதெல்லாம் பண்ற மாதிரியே இருந்தாலும் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்து குழி சட்டி சின்னதுல இருந்து இருக்கு. வெறும் 190 ரூபாயில இருந்து இது ஆரம்பம். 190 8 இன்ச்சு, 250, 480 எல்லா ரெண்டுலயும் இருக்கு. சின்ன குடும்பத்துக்காக உள்ளது. நம்ம கடை ஃபேமஸான கருங்காலி மத்து, உருட்டு, தயிர் மத்து. இதுலயே ஹோட்டலுக்கு உள்ளது பெரிய சைஸ் இருக்கு. இதுல எண்ணெய் கட்டையும் இருக்கு. இது சின்னது மத்து, தயிர் மத்து 280 ஸ்டார்டிங். இதுலயே 350ல இருக்கு, 450ல இருக்கு, 550ல இருக்கு. அதே மாதிரி மத்து 320ல இருந்து ஸ்டார்டிங். 350ல இருக்கு, 450ல இருக்கு, 550ல இருக்கு. சைஸ் வாரியா இருக்கு. இது உருட்டு, இது மீடியம் சைஸ். இதை விட சின்னது இருக்கு 220 ரூபாய். இது மீடியம் சைஸ் 350 ரூபாய், 450 ரூபாய். கடைக்கு உள்ளது இருக்கு. இது கடைக்குள்ள சைஸ். புரோட்டா கடைக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ஹோட்டலுக்காக உள்ளது. உளுத்து போகாது. இது எத்தனை வருஷமா நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்களா அப்படியே இருக்கும். உளுத்து போகாது. இது பழைய காலத்துல இருந்து உள்ளது. இந்த கட்டை கருங்காலியில உள்ளது. இது நாதஸ்வரம் எல்லாம் போடுவாங்கல்ல அதுல உள்ளது இந்த கட்டை. செட்டு முறுக்கச்சி, பஞ்சமுகாச்சின்னு சொல்றாங்கல்ல அது உங்களுக்கு தெரியும். நம்ம கடையில இது நிறைய எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. பஞ்சமுகாச்சி 5 இருக்கும். இதுல இருக்கும். ஏன்னா ஒட்டி ஒட்டிட்டு வராது. அது கையும் வலிக்காது. சின்னதா இருக்கிறதுனால கையும் வலிக்காது. எவ்வளவு வேணாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆமா, இன்னொரு வில்ல மாத்துறது மாதிரி இருக்கும்ல, இது செட்டா உள்ளது. அதுலயே பெருசு இருக்கு. அதோட ரேட்டு 550. இதோட ரேட்டு 650 ரூபாய். வெள்ளை தகடு இது. இதுல இரும்புலயும் இருக்கு. வெள்ளை தகடு வேணாலும் வாங்கிக்கலாம், இரும்பு வேணாலும் வாங்கிக்கலாம். இது இரும்பு தான். இது கருக்காது, அது கருத்து போகும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு இல்லை. அதிரசம் புளிய கட்டை ப்ரெஸ் பண்றது எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிரும். இந்த துவாரம் வழியா உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் வந்துடும். இதோட ரேட்டு 190. இடியப்பம் விற்கிறது. இது பெரம்பு ஓலையில எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. இது பெரம்பு தட்டு உடம்புக்கு நல்லது. வாசனையாவும் இருக்கும். செஞ்சீங்கன்னா செத்த நேரம் தண்ணியில ஊற வச்சு தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு அடுத்தது ஊத்துனீங்கன்னு சொன்னா ஒட்டாம வரும். சில பேருக்கு இது யூஸ் பண்ண தெரியல, அதுக்காக நான் சொல்றேன். இது 2 ஒரு ஜோடி வந்து 100 ரூபாய். எவ்வளவு வேணாலும் இருக்கு, வாங்கிக்கலாம். இது ஓலை பக்கடா கட்டை. இது எண்ணெய் சிட்டில வச்சு தேய்ப்பாங்கல்ல அந்த மாதிரி உள்ளது. இது ஜார்னி டைப்லயும் இருக்கு, நம்மள்ட்ட கட்டை டைப்லயும் இருக்கு. இதோட ரேட்டு 190 ரூபாய். இது ஓலை பக்கடாவும் இருக்கு, காரா புத்தி இருக்கு. இதுல சின்ன கண்ணு இருக்கு, பெருசு இது, சின்னது இருக்கு. 190 ரூபாய். இரும்பு முறுக்கச்சி இதுல 5 வில்ல இருக்கும். மீடியம் சைஸ். இது இல்ல நல்லா தெளிவா இருக்கும். போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். ஓலை பக்கடா இருக்கு, தேங்குலப்படி இருக்கு, ஓமப்படி இருக்கு, ஸ்டார் இருக்கு, முள்ளு முறுக்கச்சி இருக்கு. 5 வில்ல இருக்கும். இது துரு பிடிக்காது. என்ன போட்டீங்கன்னா இதுவும் துரு பிடிக்காதுதான். இரும்பு துரு பிடிச்சா என்ன உடம்புக்கு நல்லதுதான். அதனால ஒண்ணு இல்ல, எண்ணெய் தேய்ச்சி வச்சீங்கன்னா இரும்பு பொருள் ஒண்ணுமே ஆகாது. இரும்பு இந்த அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடாதவங்க சாப்பிடாதீங்க. இந்த இரும்பு பொருளை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது தேவையே இல்லை. ரத்த சோகை உள்ளவங்க எல்லாம் இதே நீங்க இதுல சாப்பிட்டாலே உங்களுக்கு ரத்தம் சேர்ந்து போயிடும். அது தெரியாம தான் அலுமினியம் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இது கருப்பு தகடு, இது வெள்ளை தகடு. இது 280 ரூபாய், இது 380 ரூபாய். அதுலயே பெருசு. இது ரேட்டு 450 ரூபாய். வெள்ளை இரும்பு துரு பிடிக்காது. கரெக்டா நேரா போட்டீங்கன்னா கரெக்டா போய் விழுகும். இதுலயே 5 வில்லா இருக்கும். அதே மாதிரியே இதுல வந்து வடகம் புளியறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், முறுக்கு புளியறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அச்சு நார்மலா இருக்கும். வடகம் புளியறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே அதே மாதிரி 5 வில்ல இருக்கும். 2 பித்தளை பெருசு காமிச்சோம்ல, இது சின்னது. அந்த பஞ்சமுக அச்சி மாதிரி அது சைஸ். இது கை வலிக்காது. உங்களுக்கு 6 வில்ல வரும். இதுல ஈஸியா இருக்கும். புளியறதுக்கு கஷ்டம் இருக்காது. எல்லாமே நார்மலான சைஸா இருக்கும். ரொம்ப பெருசாவும் இருக்காது, சின்னதாவும் இருக்காது. வைர ஊசி, ஸ்டாரு, ஓமப்படி, தோடு வில்ல, தேங்குலப்படி, முள்ளுமுறு 2 பித்தளை. இது ரேட்டு 880 ரூபாய். அதுலயே இது கட்டப்பட்டது. மேல கட்டை இருக்கும். சேங்காலிபுரம் அச்சு இது பேரு. இதுலயும்
இதுலயும் 6 வில்ல தருவாங்க. அதே மாதிரி தேங்கலப்படி வயிறு ஊசி எல்லாமே இதுலயே இருக்கு. கை வலிக்காது. இது வந்து மரம் கீழே பித்தளை 680 ரூபாய் இதோட ரேட்டு. 6 வில்ல தருவாங்க. இது 10 இன்ச்சு அடக்கலுங்க. சீசனிங் டைப். எவ்வளவு மொத்தமா இருக்கு பாருங்க. இது வந்து நீங்க சப்பாத்தியும் போட்டுக்கலாம், தோசையும் வத்துக்கலாம். ஏன்னா இது ஒட்டாது. செங்கோட்டை இரும்புன்னு பேரு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா புளியா இருந்துச்சுன்னா தீஞ்சு போகும். ஓரளவுக்கு பிளாட்டா தான் இருக்கும். எண்ணெய் வழியாது. அடியில கொஞ்சம் கட்டின மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நிக்கிறதுக்காக உள்ளது. ரொம்ப பிளாட்டா வாங்கினா எண்ணெய் வழியும் கேஸ்ல லீக் ஆகும். அது மாதிரி இருக்கும். இது 10 இன்ச்சு சைஸுங்க. 580 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட். 10 இன்ச்சுல இருந்து இருக்குங்க. 10 இன்ச்சு இது ரொம்ப குட்டியா வாங்கினீங்கன்னா கடகடன்னு ஆடும். இந்த ஸ்டாண்டோட நின்னுக்கும். இது 10 இன்ச்சு சைஸ். ஓரளவுக்கு மீடியமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூஸுக்கும் ஆகும். அடையும் நீங்க ஊத்துக்கலாம். இது பேரு அடக்கல்லுன்னு பேருனால நீங்க அதனால அடைக்கு மட்டும் யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. தோசையும் ஊத்திக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம். நல்லா ஹெவியா இருக்கும். எவ்வளவு மொத்தமா இருக்கு பாருங்க. இது பெருசு 11, 12 எல்லா சைஸ்லயும் நம்மள்ட்ட கிடைக்கும். ஓரளவுக்கு 12ஓட நிப்பாட்டிங்கன்னா நல்லது. 13 சைஸ்ல வாங்கினீங்கன்னா மாவு வேகாது. இது ஓரளவுக்கு மீடியமா வெந்துரும். அதுக்கு மேலன்னா அந்த பர்னல் பெருசா இருந்தா நீங்க வாங்கிக்கலாம். நார்மல் பர்னல்னா 12 இன்ச்சோட போதும். இது அடக்கல். இதோட ரேட்டு 650 ரூபாய். நார்மல் தோசைகள் சீசனிங் பண்ணது 10 இன்ச்சு 380 ரூபாய். 11 இன்ச்சு 450 ரூபாய். 12 இன்ச்சு 580 ரூபாய். 600 ரூபாய். 13 இன்ச்சு 750 ரூபாய். எல்லா ரேஞ்சிலும் நம்மள்ட்ட இருக்கு. இது சீசனிங் டைப். உடனே அலம்பிட்டு யூஸ் பண்ணலாம். வெங்காயம் வதக்கணுமோ கஞ்சில ஊற வைக்கணுமோ அந்த அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. இதுல உடனே வாங்கி உடனே இந்த பேச்சுலர் ரூம்ல தங்கி இருக்கவங்க ஹாஸ்டல் பசங்களுக்காக உள்ளது. இது பழக தெரியாதவங்களுக்கு எல்லாம் உள்ளது. இது ஈஸியா இருக்கும். எவ்வளவு மொத்தம் இருக்கு பாருங்க. நல்லா பினிஷிங்கா இருக்கும். ஒரே மோல்டிங்கா உள்ளது. கையெல்லாம் கிழிக்காது. அதுலயே பிளாட். இது ரவா தோசை ஊத்துறது. இதுல நடுவுல என்ன ஊத்துனீங்கன்னா வலிஞ்சு வராதுங்க. கொஞ்சம் ஓரமா ஊத்துனீங்கன்னா வலிஞ்சு வரும். பாதி பேருக்கு இது தெரியல என்னன்னு. வலியுதுங்கிறாங்க. இது நடுவுல சென்டர்ல ஊத்துனீங்கன்னு சொன்னா என்ன வலியாது. இது 450 ரூபாய் ரேட்டு. 12 இன்ச். இதுல குழிவாட்டமும் இருக்கு. அது 3 கிலோ வெயிட் கூட 650 ரூபாய். பிளாட் சைஸ். நீங்க வந்து இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், கேஸ்லயும் வச்சுக்கலாம், அடுப்புல யூஸ் பண்றவங்களும் இதை வச்சுக்கலாம். அதுலயே தோசைக்கல். இது கேஸ் ட்ரெயின் ரேட்டு 600 ரூபாய். 12 இன்ச். 2 ஹேண்டில் உள்ளது. சில பேர் கை வலி எல்லாம் இப்பெல்லாம் எல்லாருக்கும் அந்த பலகீனம் இல்ல. அதனால ஒத்த கையில பிடிக்கும் இல்ல. 2 கையில ஹேண்டில் பண்றது ஈஸி. இது கேஸ் ட்ரெயின். இதுலயே கிரைண்டிங் மாடல். இது 12 இன்ச் 750 ரூபாய் ரேட்டு. கிரைண்டிங் சீசனிங் பண்ணது. உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு 750 ரூபாய். இது கட்லெட் அச்சுன்னு பேரு. இது கட்லெட்டுக்கு மட்டும் இது யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. இதுல வந்து சாப்பிடாத பசங்களுக்கு இந்த தோசைகள் மேல வச்சு அப்படியே மாவு ஊத்தி கொடுத்தீங்கன்னா டிசைனான தோசையா வரும். இது பிள்ளைங்க சாப்பிடறதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். பசங்கள்ட்ட ஷேர் பண்ணி சாப்பிடறதுக்கு இங்க பாரு டிஃப்ரெண்டான தோசை எல்லாம் கொண்டு வந்திருக்கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. ஒன்னு பீட் தோசை, கேரட் தோசை, பொடி தோசை, பிளைன் தோசை அந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க காய்கறி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். தோசை சாப்பிட்டுருவாங்க. பெரும்பாலும் குழந்தைங்க தோசை தான் சாப்பிடுறாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈஸியா சாப்பிடுவாங்க. அழுகாம சாப்பிடுவாங்க. கெண்டி முறுக்கச்சி. இது இந்த அஞ்சர்பட்டி முறுக்கச்சி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது. இது நான்ஸ்டிக் ஒட்டாம வரும். பழக தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு 250 ரூபாய். இது சாதா இரும்பு 60 ரூபாய். இது ஒண்ணு பழகுறது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. எண்ணெயில சித்த நேரம் ஊற வச்சு சூடு எண்ணெயில மாவுல டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா உடனே வந்துடும். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணி. இது 250 ரூபாய். இது 60 ரூபாய். சில்வர் மாவு சல்லடப்பாது. இது நைஸ் கண்ணு மாவு ஜீனி கோதுமை ரவை 3 இருக்கும். ரேட்டு 190 ரூபாய். புட்டுக்குடம் சில்வர். இது அலுமினியம் கிடையாது. சில்வர் 450 ரூபாய் ரேட்டு. இதுல மாவு கொட்டி தேங்காய் எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி கொதிச்சோடனே இது வந்துடும். இதுக்குள்ள வில்ல இருக்கும். இது அடப்புக்கு வில்ல இருக்கும். இதுல இருந்து கொதிச்சு மாவு வந்துடும். புட்டு ரெடி. இதோட ரேட்டு 450 ரூபாய். எல்லாமே பார்த்தாச்சு. இதெல்லாம் எப்படி வாங்குறது? வாட்ஸ்அப்ல ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே வந்துருங்க. சென்னையா இருந்தா இன்னைக்கு போட்டா உடனே மக்கானாலே வந்துரும். அதர் ஸ்டேட்னா ஒரு 2 நாள் ஆகும். அவ்வளவுதான். கேஷ் ஆன் டெலிவரில இருக்கா? கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுப்பா. ஜிபேல பண்ணி விட்டீங்கன்னா போன்பே இருக்கு, ஜிபே இருக்கு. எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.